الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من أيام العشر ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع ذلك بشيء صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமம் பரியந்தம் வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்களில், அவனுடைய படைப்புகளில் ஒன்றை விட இன்னொன்றை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். உதாரணமாக, உயிர் உள்ள அத்துணை படைப்பினங்களிலும் அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். உயிருள்ள எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் கண்ணியமானவன், மனிதன் சங்கையானவன், மனிதன் மேன்மை மிகுந்தவன். அதே போன்று இடங்களில் அல்லாஹ் படைத்த அத்துணை இடங்களிலும் அல்லாஹ் மக்கமா நகரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மதீனமா நகரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று காலங்களில், மாதங்களில் எல்லா மாதங்களை விடவும் அல்லாஹ் முஹர்ரம், ரஜப், ஸுல்கஅதா, ஸுல்ஹிஜ்ஜா போன்ற இந்த 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று நாட்களில், வருடங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் அல்லாஹ் ஒரு சில தினங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதிலே மிக முக்கியமான முதலாவது விடயம்தான் முஹர்ரமுடைய முதல் 10 தினங்கள், முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கிறான். ஏன்?
இந்த முஹர்ரமுடைய முதல் 10 தினங்களில்தான் ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான அந்த நாள் வருகிறது. தாசுஆ என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான அந்த நாள் வருகிறது. அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு இந்த 2 தினங்களிலும் நோன்பை நோட்பதை அல்லாஹ் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நாட்களில் மிக மேன்மையான நாட்களாக உலமாக்கள் பட்டியல் படுத்துகிறார்கள் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள். வருடங்களில் 365 நாட்கள், சந்திர கணக்கின்படி 10 நாட்கள் குறைந்தால் 355 நாட்கள். 355 நாட்களிலும் அல்லாஹ் ஒரு சில தினங்களை தான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதிலே முதலாவது முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள், அதிலே இரண்டாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். ஏன் அல்லாஹ் அந்த 10 நாட்களில்தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஓர் இரவாகிய லைலத்துல் கத்ரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று உலமாக்கள் பட்டியல் படுத்துகிறார்கள் கடைசியாக அல்லாஹ் மேன்மைப்படுத்திய வருடங்களில் இருக்கக்கூடிய நாட்களில் மேன்மைப்படுத்திய கடைசி நாள் என்ன தெரியுமா? ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள். கண்ணியமானவர்களே, அபு உஸ்மான் அன்-நக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு தாபிஈன்களை சேர்ந்தவர், சஹாபாக்களை கண்டவர்களில் இவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். இவர் சொல்லுகிறார், கானு யுஅல்லிமூன ஸலாஸ், எங்களுடைய காலங்களில் இந்த 10 நாட்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். வருஷத்தில் முஹர்ரமுடைய 10 நாள், முதல் 10 நாள் வந்துட்டால் அது சிறப்பாக்கி வைப்பார்கள், அமலை கொண்டு சிறப்பாக்குவார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அமல்களை கொண்டு சிறப்பாக்குவார்கள். ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் வந்துவிட்டால் அமல்களை கொண்டு சிறப்பாக்குவார்கள். அதை சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய காலத்தில் இந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். உலமாக்களுக்கு மத்தியில் இந்த 10 நாட்கள் சிறந்தது என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான மிக விருப்பமான நாட்கள் எது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு சில உலமாக்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் தான் இந்த 355 நாட்களிலும் சிறந்த நாள் என்பதாக எழுதுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஜுல்காதா ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாள் தான் வருடத்திலே ஆக சிறந்த 10 நாள். இன்னும் சில உலமாக்கள் முஹர்ரமுடைய 10 நாள். கண்ணியமானவர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 10 நாள் எது தெரியுமா? பகல் காலங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த 10 நாள் நாம் இன்னும் சற்று நாட்களில் எதிர்நோக்க இருக்கக்கூடிய இந்த ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள். பகல் காலங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 10 நாள். அதே போன்று கண்ணியமானவர்களே, இரவு காலங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 10 நாள் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணமும் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களில் தான் யௌமுத் தர்வியா, யௌமு அரஃபா, யௌமுன் நஹர் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்த இப்படியாப்பட்ட நாட்கள் இந்த 10 நாட்களில் தான் இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10 ஏன் சிறப்பு? 1000 மாதத்தை விடவும் சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அதனால் அந்த இரவு, அந்த 10 நாட்கள் சிறப்பானது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10ஐ நாம் அனைவரும் அடைய இருக்கிறோம். இதனுடைய சிறப்புகளில் நான் சொல்லக்கூடிய இந்த சிறப்பொன்றே போதுமாகும். இந்த 10 நாள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கண்ணியமானது.
மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹ் மின் ஐயாமில் அஷ்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வருடத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்களிலும் ஒரு மனிதன் சாலிஹான எந்த அமல் செய்தாலும் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாளில் செய்யக்கூடிய இந்த அமலை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்க முடியாது. வருஷத்தில் எந்த நாள் அமல் செஞ்சாலும் இந்த 10 நாளில் செய்கிற அமல் அல்லாஹ் கிட்ட மிச்ச விசேஷம். ஏனைய நாட்களில் குர்ஆன் ஓதுகிறார், இந்த 10 நாட்களில் குர்ஆன் ஓதுகிறாரா, அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷம். ஏனைய நாட்களில் தர்மம் செய்கிறார், அதை விடவும் சிறப்பு இந்த ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஏனைய நாட்களில் அல்லாஹ்வை ஞாபகம் கூர்ந்து அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார், குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறார். கண்ணியமானவர்களே, நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுகிறார், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். ஏனைய எல்லா நாட்களிலும் எத்துணை கோடி அமல்கள் செய்தாலும் இந்த நாட்களில் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு ஈடாகாது. அடியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அதிலே இந்த 10 நாட்களில் 9வது நாள் யௌமு அரஃபா, மிக விசேஷமான நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்வோம். யௌமு அரஃபா ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாள். ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறான், உங்களுடைய வேதத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனம் ஒருவேளை எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கப்பட்ட அந்த நாளை பெருநாளுடைய தினமாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்போம் என்பதாக சொன்னார். ஒரு யூதன் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுகிறான், உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் ஒருவேளை எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், எம்முடைய வேதத்தில் இறக்கப்பட்டிருந்தால், அது இறக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஐயு ஆயத்தின், அது எந்த வசனம்? சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை, இந்த வேதத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய கடைசி வசனமாக அல்லாஹ் இறக்குகிறான். இந்த ஆயத்தை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கத் அரஃப்னா ஸாலிகல் யௌம், அது எந்த நாளில் இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். சொன்னார்கள், வல் மகானல்லஸீ நஸலத் ஃபீஹி, அந்த ஆயத் எந்த இடத்தில் இறக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் அறிவோம். தொடர்ச்சியாக சொன்னார்கள், வஹுவ காயிமுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பி அரஃபா, அரஃபாட மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய தினம், யூதர்கள் சொல்லுகிறார்கள், வசனம் இறக்கப்பட்ட அந்த நாள் எமக்கு கிடைத்திருந்தால் அதை பெருநாளாக எடுத்திருப்போம். அரஃபாவுடைய தினம் அவ்வளவு கண்ணியம். அரஃபாவுடைய தினத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாவிகளை விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய மாட்டான் பாவிகளே. வேற எந்த நாளிலும் அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. அரஃபாவுடைய தினத்தில் தான், அதாவது ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 9 தான் அல்லாஹ் அக்ஸரு அதீகன், அதிகமான பாவிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமா போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதாவது தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் ஒரு நோன்பு யார் நோட்பாரோ, அரஃபாவுடைய நாளில் யார் நோன்பு நோட்பாரோ, ஸௌமு சனத்தின், ஒரு வருடம் நோன்பு நோட்பதற்கு சமம் என்பதாக சொன்னார்கள். தொடர்ச்சியாக சொன்னார்கள், மா ருஇய ஷைத்தான் யௌமன் அஸ்கர வலா அஹ்கர வலா அத்ஹர வலா அக்யத மின்ஹு ஃபீ யௌமி அரஃபா. ஷைத்தான் வருடத்தில் எந்த நாளிலும் கேவலமானவனாக, இழிவுபட்டவனாக, மிக சிறியவனாக எந்த நாளிலும் கருதப்பட மாட்டான். அரஃபாவுடைய நாள் அவன் மிக கேவலமானவனாக கருதப்படுவான். ஏன், என்ன காரணம்? அவன் அந்த யௌமு அரஃபாவுடைய நாளில் மனிதர்களை வழிகெடுக்க பார்ப்பான். ஆனால் அல்லாஹ் லட்சக்கணக்கான பாவிகளை நரகத்துக்கெண்டே முடிவு செய்தவர்களை அல்லாஹ் விடுதலை செஞ்சு கொண்டே இருப்பான். ஷைத்தானுக்கு நிராசை வந்துடும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் அல்லாஹ் மனிதர்களுடைய பாவங்களை சர்வசாதாரணமாக இந்த நாளில் மன்னிச்சு இவர்களை விடுதலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். அந்த நாள் தான் ஷைத்தான் மிக கேவலமானவனாக கருதப்படுவான். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் சுன்னா முஅக்கதாவாக வைத்திருக்கிறான். கனியமானவர்களே, யார் இந்த நாளில் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய முன்னுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நாளில் நோன்பு நோட்பதற்கு தயாராகுவோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு கடமையான சில விடயங்கள் இருக்கிறது. அது இன்னொரு குத்துபாவில் நாங்கள் பேசுவோம். கண்ணியமானவர்களே, இதிலே மிக முக்கியமான ஒன்று அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரஃபாவுடைய தினத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது ஹஜ்ஜும், அந்த ஹஜ்ஜி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியாவிடை கடைசி ஹஜ்ஜும். அந்த ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஒரு விடயம் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒரு பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று கூட்டினார்கள். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் முஸ்லிம்கள் அந்த இடத்தில் ஒன்றுபட்டார்கள், ஒன்று கூடினார்கள். அந்த இடத்தில் 5 விடயங்களை சொன்னார்கள். இந்த 5 விடயமும் எம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களுக்கும், எம்முடைய எல்லா நிலைமைகளுக்கும், எம்முடைய வாழ்க்கை, எம்முடைய மூச்சு பிரியும் வரைக்கும் இந்த 5 விடயமும் எமக்கு சமர்ப்பணமாகும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே மிக முக்கியமான முதன்மையான ஒரு விடயத்தை சொன்னார்கள். யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மஉ கௌலி, என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை செவிசாய்த்து கேளுங்கள். சொன்னார்கள், ஃபஇன்னீ லா அத்ரீ லஅல்லீ லா அல்காகும் பஅத ஆமி ஹாஸா, சிலவேளை நான் இதற்கு பின்னால் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும், சிலவேளை நான் உங்களை விட்டும் இதற்கு பின்னால் சந்திக்காமல் உங்களை விட்டும் பிரிய இருக்கக்கூடும். சொன்னார்கள், அதனால் என்னுடைய இந்த வார்த்தைகளை செவிசாய்த்து கேளுங்கள். முதலாவது சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும். சொன்னார்கள், உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பணங்களும், உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உயிர்களும், உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மானங்களும் இன்னொரு மனிதனுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். உங்களோட சொத்து, உங்களோட செல்வம், உங்களோட காசு, நீங்க சம்பாதிச்சது, இது இன்னொருவருக்கு ஹராம். உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கண்ணியம் இன்னொரு மனிதனுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். எந்த அளவு ஹராம், எந்த அளவு கண்ணியமானது இன்னொரு மனிதனுக்கு சொன்னார்கள். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாஸா, இந்த நாள் உங்களிடத்தில் எவ்வளவு கண்ணியமோ, அதாவது
இந்த அரஃபாவுடைய நாள் உங்களிடத்தில் எந்த அளவு கண்ணியமோ, ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாஸா, இந்த மாதம் உங்களிடத்தில் எந்த அளவு கண்ணியமோ, ஃபீ பலதிக்கும் ஹாஸா, இந்த மக்கமா நகரம் உங்களிடத்தில் எந்த அளவு கண்ணியமோ, இந்த மூன்றை விடவும் உங்களுடைய மானம், சொத்து செல்வம், உங்களுடைய உயிர் இன்னொரு மனிதனிடத்தில் கண்ணியமானது, இன்னொரு மனிதனுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கடைசி உபதேசம் அடுத்த எல்லா மனிதர்களுக்கும், உலகத்தில் வந்தவர்கள், வந்திருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த உபதேசம் சமர்ப்பணமாகட்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் தமுஹு வ இர்துஹு வ மாலுஹு. ஒரு முஸ்லிம் இருக்கிறான், இன்னொரு முஸ்லிமுக்கு இந்த முஸ்லிமினுடைய சொத்து செல்வம், இந்த முஸ்லிமினுடைய காசு, இந்த முஸ்லிமினுடைய பணம், இந்த முஸ்லிம் சேர்த்த காணி பூமி, இந்த முஸ்லிமினுடைய மானம், இந்த முஸ்லிமினுடைய உயிர் எல்லாமே ஹராம் 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 என்று சொன்னார்கள். கடைசி உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் மிக வயது குறைந்த ஒரு வாலிப பெண்மணி. கண்ணியமானவர்களே, இவர்களை விடவும் எல்லா மனைவியர்களுக்கும் வயது கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே ஒரு அழகான ஒரு சம்பவம், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நான் வந்ததாக சொல்லுங்கள். சென்று விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சொன்னார்கள், ஹஸ்புக மின் சஃபியதி கஸா வ கஸா, உங்களுடைய இன்ன மனைவி, கைகளால் சைக்கினை செய்து சொன்னார்கள். இயற்கையாகவே அந்த பெண்மணி உயரம் குறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தால், அந்த பெண்மணியை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஹஸ்புக மின் சஃபியதி கஸா வ கஸா, உங்களுடைய இன்ன மனைவி உங்களை தேடி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. சொன்னார்கள், ஆயிஷா லகது குல்தி கலிமத்தன், நீ இப்ப சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதே, லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி, இந்த வார்த்தையை கடலில் கலக்கப்பட்டால் லமஸதத்து, அந்த கடலினுடைய தன்மை, உப்புத்தன்மை, அந்த உப்புத்தன்மையை இழந்து அது ஒட்டுமொத்த கடலும் கசப்பாக மாறிவிடும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இப்படியா பேசிக்கொண்டிருக்கிறோம்? நானும் நீங்களும் இந்த அளவா பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லது இதைவிட குறைந்த அளவா, அல்லது இதையும் தாண்டி பேசுகிறோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, மிக முக்கியமான முதலாவது விடயம், அடுத்த மனிதனுடைய சொத்து செல்வம், காணி பூமி, அடுத்த மனிதனுடைய மானம், உயிர் அனைத்துமே இன்னொரு மனிதனுக்கு ஹராம். இது நீண்ட தலையங்கம். இரண்டாவது விடயத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் நடைபெற்ற எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். மௌதூஅத்துன் தஹ்த கதமி ஹாஸா, இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து நான் புதைத்து விடுகிறேன். சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தில் எடுக்கப்பட்ட கடனுக்குரிய வட்டி இன்றைய நாளிலிருந்து அதை கொடுப்பதை ஹராமாக்குகிறேன். சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமானவர்கள் கடன் கொடுக்க வேண்டும், வட்டி செலுத்த வேண்டும். அந்த கடனையும் வட்டியையும் இன்றைய நாள் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். தொடர்ச்சியாக ஜாஹிலியா காலத்தில் செய்யப்பட்ட கொலைகளுக்கு பழிக்கு பழி வாங்குவதை இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள்,
என்னுடைய குடும்பத்தில் ஜாஹிலியா காலத்தில் ரபிஆவினுடைய மகன் கொலை செய்யப்பட்டான், அதற்கு பகரம் எடுப்பதை, பழிக்கு பழி வாங்குவதை இன்றைய நாள் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து நான் புதைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். யாருக்கும் பழி எடுக்கவும் மேலா இதுக்கு பின்னால யாருக்கும் வட்டியுடைய விடயத்தில் அணுகவும் முடியாது, அது செய்யவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விடயம், மூன்றாவது சொன்னார்கள் இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அகஸ்துமூனஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அகஸ்துமூனஹுன்ன பிஅமானத்தில்லாஹ். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதமாக ஒரு பெண்ணை நீங்கள் கைப்பிடிக்கிறீர்கள், அந்த பெண்ணுடைய தந்தையிடத்தில் கையை பிடித்து உங்களுடைய மகளை நான் கபூல் செய்து விட்டேன், கபில்து நிகாஹஹா வ தஸ்வீஜஹா, உங்களுடைய மகளை நான் கபூல் செய்து விட்டேன் என்று நீங்கள் அமானிதமாக ஒரு பெண்ணை கைப்பிடிக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் பிஃபுரூஜிஹின்ன, அந்த கைப்பிடிப்பதின் மூலமாக அந்த பெண்மணிகளை நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்கிறீர்கள். அவர்களினுடைய எல்லா விடயங்களும் உங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹலால். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் செய்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதே உங்களுடைய மனைவியர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் எதை உடுக்கிறீர்களோ, ஆடையாக அணுகிறீர்களோ அதே உங்களுடைய மனைவியர்களுக்கும் உடுக்க கொடுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு விடயம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இது நிக்காஹுடைய சப்ஜெக்ட், நீண்ட தலையங்கம், நீண்ட தலையங்கம். நல்ல விளங்கிக் கொள்வோம். நாங்கள் ஆண்கள் என்று சிலர்களுக்கு பெருமை, நான் ஆம்பளை, நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கீழால் இருக்கணும், நீ எனக்கு கீழால் இருக்கணும். இதுதான் ஆண்களுடைய பொதுவான தன்மையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் ஒவ்வொரு நிலைமைகளிலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எந்த அளவுக்கென்றால் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று முடிவு செய்வது யாருடைய வார்த்தையை வைத்து, யாருடைய வார்த்தையை வைத்து? ஒரு மனிதன் நல்லவனான்னு கேட்குறதுக்கு, இவர் நல்ல மனுஷனான்னு கேட்குறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற கோலையன்ட்ட கேட்க தேவையில்லை, அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த கோலையன்ட்ட, அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் அதை சொல்லலை. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அவர்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கேளுங்கன்னு இஸ்லாம் சொல்லலை. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய மனைவி சொல்லணும் இவர் நல்லவர் என்றால் அதுதான் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளணும் இவர் நல்லவர் என்று. மனைவி சொல்லணும் இவர் கெட்டவர், இவர் சரியில்லை, இவர் என்னைய பார்க்கிறார் இல்லை, இவர் எடுத்த அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்கிறாரு என்று மனைவி சொன்னால் இவர் சமூகத்தில் கெட்டவன் தான். அவன் ஊருக்கு நல்லவனாக இருந்தும் வேலை இல்லை. சில ஆட்கள் எப்படி தெரியுமா? ஊருக்கு நல்ல, வெளியே நல்லம் சொல்வார்கள். அவர் பேசினா வயிற்றில் இருக்கிற புள்ளையும் அப்படி கீழால் இறங்கிடுமா, அந்த அளவு சாஃப்டாக பேசுவார். ஆனால் வீட்டுலுக்க போனால் இவரமாய் சண்டியன் யாரும் இல்லை, இவரமாய் சண்டியன் யாரும் இல்லை. வெளியே வந்தால் பூனையாக இருப்பார், வெளியே வந்தால் பூஸ்குட்டி, யார் சரி அடிச்சிருவான்னு பயம். ஆனால் வீட்டுக்கு போனால் மனைவி மக்கள் அப்படி ஓடுறது, குசினிக்கு ஓடுறது, டாய்லெட்டுக்கு ஓடுறது, கையில் கிடைக்கிறதால தான் அடி. இவன் சிறந்தவனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கன்னத்துக்கு அறைபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்ட ஹதீஸ். இப்போ முடிவு செய்வோம், நானும் நீங்களும் இந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட மனிதனா? கன்னத்துக்கு அறைபவன் என்னை சார்ந்தவன் இல்லை. உலமாக்கள் ஒரு கூட்டம் எழுதுறாங்க, என்ன தெரியுமா? என்னை சார்ந்தவன் இல்லை என்றால் அவன் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல, இவன் என்னை சேர்ந்தவன் அல்ல. அடியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு எத்தனை நபர்கள் கன்னத்துக்கு அறையாதவர்கள் கையை உயர்த்துங்கள் என்றால் இன்றைக்கு ஒரு கை உயர்த்துவதை அதை எதிர்பார்க்க முடியாததாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொல்லுவாங்க பெண் பாவம் பொல்லாததுவாங்க. மனைவி பதுவா செஞ்சால் அது யார்கிட்ட துவா கிடைச்சாலும் அது எப்படியும் கிடைக்கும். இவருக்கு எல்லாத்துடும் துவாவும் இருக்குது. ஆனால் மனைவிட பதுவா பட்டுட்டென்றால் என்ன செஞ்சும் வேலை இல்லை, என்ன செஞ்சும் வேலை இல்லை. அந்த ஒரு 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 பெண்மணி வெளியில் வாயை திறந்து கொள்ள இயலாமையும் உள்ளால் அடக்கி அடக்கி யாருக்கிட்டையும் சொல்ல இயலாமல் தண்ட காலத்தை கழிச்சு கொண்டு போவார். வெளியே உம்மாட துவா இருக்குது, வாப்பட துவா இருக்குது, ஒஸ்தாத்ல துவா இருக்குது, வேலை இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மூணாவது விடயம். கடைசியாக நாலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு 2 விடயத்தை நான் விட்டு செல்லுகிறேன். யார் இந்த 2 விடயத்தை பற்றி பிடிப்பார்களோ ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு செல்லுகிறேன். இதை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கடைசியாக சொன்னார்கள் ஐயுஹன்னாஸ் இன்னஹு லா நபிய்ய பாதி, எனக்கு பின்னால் ஒரு நபி வரப்போகிறது இல்லை. இந்த உங்களுடைய உம்மத்துக்கு பின்னால், இந்த உம்மத்துக்கு பின்னால் எந்த ஒரு சமூகமும் இதுக்கு பின்னால் வரப்போகிறது இல்லை. அல்லாஹ்வை வணங்குங்கள், 5 நேரம் தொழுங்கள், வசூமு ஷஹ்ரக்கும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடியுங்கள், ஜகாத்தை கொடுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து கேட்டார்கள், வ அன்தும் தஸ்அலூன அன்னி, சொன்னார்கள் என்னை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் உங்களிடத்தில் கேட்பான். ஃபமா அன்தும் காயிலூன், என்னுடைய சஹாபாக்களே நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவீர்கள் அல்லாஹ்விடத்தில்? சஹாபாக்கள் அழுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் நீங்கள் எங்களுக்கு சரியானதை சொன்னீர்கள், எத்தி வைத்தீர்கள், மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்று சொல்லுவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், யா அல்லாஹ், என்னுடைய இந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீ சாட்சியாக இரு என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இன்றைய நாள் இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இந்த ஆயத்திறங்கி ஒரு சில மாதங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அழைப்பை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகி விடுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 உபதேசமும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான உபதேசங்களாகும். எனவே இவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, சங்கையான ரப்பே, யா அல்லாஹ், ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 தினங்களை முன்னோக்கி இருக்கிறோம். இந்த காலங்களில் அதிகமான அமல்களை செய்து உன்னை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.